கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் நிறுத்தி அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவன் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சிறு பிள்ளையை போல நம்ம மாற வேண்டும். ஒருவேளை பெரியவங்க டக்குன்னு சின்ன பிள்ளைய மாறுறதல்ல, அவருடைய குணங்கள் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். கள்ளம் கபடபற்ற ஒரு குழந்தைகள் அப்படி தானே. சின்ன பிள்ளைகளை நம்ம பார்க்கணும். சின்ன பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது நாடிக்கொண்டிருப்பாங்க. ஒருவேளை சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரு 12 வயசுக்கு சின்ன பிள்ளைகள், இல்லைன்னா கிட்டத்தட்ட 5 வயசுக்குள்ள உள்ள அந்த ஸ்டேஜில் உள்ள பிள்ளைகளை பாருங்க. அதுகளுக்கு எது தப்பு எது ரைட்டு எதுவுமே தெரிய, கள்ளம் கபடு எது சொல்கிறோமோ அதை நம்புவார்கள். அது மட்டுமல்ல, ஒருவேளை சின்ன பிள்ளைகளோட சண்டை வந்துச்சுன்னா சண்டை போடுங்க. அந்த சின்ன பிள்ளைகள் சண்டையின் மூலம் பெற்றோருக்குள்ள சில சமயம் சண்டை வந்துடும். ஆனால் பாருங்கள், அடுத்த நிமிடமே அதுக்கு அதை மறந்து போய் திரும்பவும் பழையபடி அவர்களோடு சேர்ந்து வாழும். அவங்க மனதில் எந்த கசப்பு உணர்ச்சியுமே இருப்பது கிடையாது. கசப்பு கள்ளம் கபடம் கள்ளம் கபடற்ற கள்ளத்தனமே அதுகளுக்கு இருக்காது. அது எதை உண்மையை மறைக்கணும் அப்படிலாம் அதுகளுக்கு தெரியாது. கபடமல்லாத உள்ளம். சண்டை போடுங்க, அடுத்த நிமிடமே என்ன செஞ்சிருங்க, சேர்த்து கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, தாழ்த்தும். என்ன சொன்னாலும் கேட்கும் சின்ன குட்டி பிள்ளைய. ஆண்டவர் அதுதான் ஒரு சின்ன பிள்ளைய ஒரு கூட்டத்தில் அந்த பிள்ளைய எடுத்து அதை எக்ஸாம்பிளாக காமிக்கிறாரு. யார் சின்ன பிள்ளைய போல மனம் திரும்பி, சிறு பிள்ளைய போல வாழ்க்கையில் மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல நீ மாறணும். சின்ன பிள்ளையின் குணம் உனக்கு வரணும். அது எப்படி நடந்து கொள்கிறதோ அந்த குணம் உனக்கு வந்துச்சுன்னா நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். வளர 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 குணங்கள் மாற ஆரம்பிக்கிறது அல்லவா? போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், பிரசங்கி சொல்கிறான், ஒரு படும் பிரயாசம் எல்லாம் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் மாறிவிடுகிறது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதை பார்த்துட்டு பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் நல்லா இருக்கிறானே என்கிற பொறாமை, இதுதான் மனுஷ குணம். ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு சிறு பிள்ளைக்கு மற்றவர்களை குறித்து பொறாமப்படுறதுக்கு தெரியாது. சில பேருக்கு கொஞ்சம் காசு வசதி இருந்தால் பெருமையோடு நடந்து கொள்வாங்க. ஆனால் ஒரு சின்ன குட்டி பிள்ளை, அதுக்கு எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கு அதெல்லாம் தெரியாது. பெருமை என்ற குணம் இருக்காது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். பெரியவர்கள் தான் சின்ன பிள்ளையில தவறாக நடத்தி விடுவாங்க. அங்கே செல்லக்கூடாது, இங்கே செல்லக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது, இவங்கெல்லாம் நம்ம கௌரவத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, அதனால் அந்த வீட்டு பிள்ளைகளோட பேசக்கூடாது, இப்படிலாம் சொல்லுகிற பெற்றோர்கள் உண்டு. ஆனால் சிறு பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? நம்முடைய மனது. அதான் அவர் சொன்னா, புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. கசப்பு கபடு என்று சொல்லும்போது இந்த பயில் என்று சொல்வார்கள் அல்லவா? ஒருவேளை ஆடு கோழி எல்லாம் வெட்டும்போது அந்த பயில் அதை எடுத்து விடுவார்கள். ஏன்னா அந்த இறைச்சியை அது கசப்பாக்கி விடும் என்று சொல்வார்கள் அல்லவா? புறாவுக்கு மட்டும் அந்த பயிலே கிடையாது என்று சொல்வார்கள். அதுக்குனாலதான் கபடற்றவர் புறா என்று சொல்கிறோம். வாழ்க்கையில கசப்பு இருக்கக்கூடாது. யாரை குறித்தும் கசப்பு உணர்ச்சி நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவேளை அநேக நமக்கு விரோதமா இருப்பாங்க, துரோகம் செய்திருப்பார்கள், மன்னித்து விட வேண்டும். அந்த கசப்பு உணர்ச்சி வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் கசப்பு உணர்ச்சி அவங்களால மன்னித்துருவாங்க, ஆனால் அதை மறக்கவே மாட்டாங்க. அப்படி ஆண்டவர் நமக்கு மன்னிச்சுட்டு மறக்காம இருப்பார் என்று யோசித்து பாருங்க.
ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாராம், கடலின் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாராம். இன்னொரு வாசனம் சொல்கிறது, நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டார். பின்னாக திரும்பி அவர் பார்ப்பதே கிடையாது. அவர் அப்படி இருக்கிறாரு. ஆனா மனுஷன் இன்னைக்கு பாருங்க, என்னைக்கோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரியம் தவறால் நடந்திருக்கும், அது அவங்களால மறக்கவே முடியாது. சொல்லி சொல்லி காண்பித்து கொண்டே இருப்பாங்க. கசப்பு, மன கசப்பு. அதான் வேதம் சொல்கிறது, உன் பலிபீடத்துல உன் காணிக்கை செலுத்து வரும்போது உன் சகோதரன் பேர்ல உனக்கு ஒரு குறை உண்டா என்று சொன்னார், உன் காணிக்கை அங்கேயே பலிபீடத்துல வைத்து விட்டு பின்பு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி அதற்கு பின்பாக வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று வேதம் சொல்கிறது. ஆண்டு சொல்கிற காணிக்கை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உனக்கு ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா போய் ஒப்புரவாகிட்டு வா, சரி செய்து கொண்டு வா, அவனோடு சமாதானமாகிட்டு வா. ஒன்றை மட்டும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை நமக்கு முதுகுக்கு பின்பாக குத்துறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்கள பகையினரா நீங்க எண்ணக்கூடாது, மன்னித்திரணும். நல்லா நம்மகிட்ட பழகி இருப்பாங்க, நல்லா நம்மகிட்ட ரொம்ப பிரியமா இருந்திருப்பாங்க, நல்ல நண்பர்களா இருந்திருப்பார்கள். நமக்கு தெரியாம நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்திருப்பார்கள். ஒன்றை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும், மன்னித்து விட வேணும். ஆனா திரும்ப நீங்க அதே அளவுக்கு பழகணும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லல. ஏன்னா அவர் தான் சில காரியங்களை அனுமதித்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் சில பேரை நம்மளை விட்டு விலக்கி விடுவார். ஆனா பகை உணர்ச்சியோ மன்னிக்காத தன்மை நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அந்த கசப்பை நம்ம பேணையே கூடாது. பார்த்தா நல்லா பேசிக்கணும், வைத்துக்கொள்ளணும். ஒருவேளை கர்த்தர் நம்ம எச்சரித்திருக்கிற பழையபடி அவங்களோட நம் தொடர்பு வைக்க முடியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால இந்த நாளில் கசப்பை பேணாதீங்க. வாழ்க்கையில கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் எப்படி கள்ளம் கபடி இல்லாம இருக்கிறார்களோ அப்படிதான் இருக்கணும். நீங்க குடும்பங்களில எத்தனை உறவுகளில கசப்பு எத்தனை பிரிவினைகளை நம்ம குடும்பங்களில பார்க்கிறோம். உடன்பிறப்புகளோடு ஒரே வீட்டுல அநேக கணவன் மனைவி இடத்துல கசப்பு, மாமியார் மருமகள் இடத்துல கசப்பு, வேலை பார்க்கிற இடத்துல கசப்பு. இப்படிப்பட்ட கசப்பு உணர்ச்சிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது நம்முடைய சரீரத்தை முதலாவது கெடுத்து போட்டுவிடும். சரீரத்தை கெடுத்து நம்மளுக்கு நோய்கள் வருவதற்கு அதுவே ஒரு காரண கத்தாவை மாறிவிடும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, சிறு பிள்ளைகளை போல கள்ளம் கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் நம்மை விரும்புகிறார். அப்படி வாழும்போது மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நமக்குள்ள நான் யாரு கூடயும் எனக்கு மனக்கசப்பே இல்லை என்று சொல்கிறேன். அந்த நம்ம உள்ள நமக்கு தெரியும், பொய் சொல்லக்கூடாது. நமக்கே தெரியும் நம்ம உள்ளத்துல கசப்பு யார்கிட்டே வைத்திருக்கிறோமா. எத்தனை பேர் என்ன துரோகம் செய்தாலும் கசப்பை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கசப்பை பேணவே கூடாது. மறந்து விடுவோம், மன்னித்து விடுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்தது போல. அதனால பரமண்டல ஜெபத்தை நம்ம சொல்கிறோம் அல்லவா, நாங்கள் செய்த குற்றங்களை நீங்க எங்களுக்கு மன்னிக்கிறது போல மற்றவர்களுக்கு நாங்க மன்னிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்காட்டினா அவரை நமக்கு மன்னிக்க மாட்டார் அல்லவா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்த பாவத்தை நம்ம மன்னிக்கணும். மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அதை பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு கூடாது, அதோடு மறந்து விட்டு விட வேண்டும். வேணும் என்று சொன்னால் திரும்ப பழையபடி அவங்களோடு உள்ள அந்த தொடர்பை நம்ம ஏற்படுத்த வேண்டாம். பார்த்தா எப்பவும் பார்க்குற மாதிரி பார்த்து விட்டு போய் விட வேண்டும், அவ்வளவுதான். அதுக்காண்டி கசப்பை மனதில் வைக்கவே கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் இவன். தாழ்த்த படிக்கணும். பெருமை உள்ளவங்க தாழ்ந்து போகவே மாட்டாங்க. பெருமை வந்துச்சுன்னா எதையுமே அந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது. சில பேர் தாங்க செய்யறதுதான் சரியுமாங்க. சுயநீதிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள். சுயநீதிக்காரங்க ஆண்டவர்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்றதுதான் சரியுமாங்க, அவங்க செய்யறதுதான் சரியுமாங்க, மற்றவங்க செய்யறதெல்லாம் தப்புமாங்க. எல்லாம் அவர்களுக்கு தவறாய்ப்படும். அவங்களுக்குன்னு ஒரு நீதி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த நீதியோட வாழக்கூடாது. நமக்கு ஆண்டவருடைய நீதி தான் நமக்கு நீதி. இந்த சுயநீதிக்காரங்க, பெருமை உள்ளவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க தாழ்ந்து வருவது ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், தாழ்மைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு பெருமை இருந்து கொண்டே இருக்கும். அன்பின் தெய்வ பிள்ளைகளே,
இதை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த பெருமை இருக்கிறதா? நான் என்கிற பெருமை இருக்கிறதா? இல்லைன்னா நான் தான் சரி. அவங்க எப்படி தெரியுமா, மற்றவங்களை பார்த்துட்டு அவங்கள காட்டில நான் சரியா இருக்கிறேன், இவங்களை காட்டில நான். அதல்ல. ஆண்டவர் முன்னுக்கு நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது? ஏசாயா சொல்லுகிறான், எங்க நீதி எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. மனுஷன் தனக்கென்று வைத்திருக்கிற நீதி எல்லாம் தேவ நீதிக்கு முன்பாக அது அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்மளை வச்சு பார்க்கணும். மற்றவங்களுக்கு முன்பாக வச்சுட்டு அவங்கள காட்டில நான் நல்லவன், நான் எனக்கு அப்படின்ட்டு நமக்கு ஒரு நீதி வைக்கவே கூடாது. இதெல்லாம் பெருமைக்கு அடையாளம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சுயநீதிக்காரர்கள், பெருமைக்காரர்கள் கர்த்தர்கிட்ட வருவது ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்க சுயம் உடைக்கப்பட வேண்டும். நான்கிற அகந்த உடைக்கப்பட்டாலொழிய அவர்கள் ஆண்டவரண்டை வருவது மிகவும் கடினமான ஒரு காரியம். அவங்ககிட்ட நீங்க போய் என்னதான் சொன்னாலும் தங்க பக்கம்தான் நியாயம் இருக்குமா, ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன தவறு செய்திருந்தாலும் நீங்க இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. நான் தான் செய்தது சரிதான் என்று தான் சொல்ல. தவறு அவங்க பட்சத்தில் இருக்கிற பட்சத்திலேயே அவர்கள் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நான் இதற்காக தான் செஞ்சேன் அப்படின்ட்டு தான் நீதியை நிலைநாட்ட பார்ப்பார்கள். இவர்கள் தான் சுயநீதிக்காரர்கள். அந்த சுயநீதிக்காரர்களுக்குள்ள தான் அந்த பெருமை இருக்கும். அவங்க மாறி வருவது மிகவும் கடினம். கர்த்தர் தான் அவர்களை மாற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அங்க சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய, நான் பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான்? இவங்களுடைய எண்ணங்கள் தான் அப்படியா இருக்கு. தான் பெரியவனா இருக்கணும், பரலோக ராஜ்யத்துல தான் பெரியவனா இருக்கணும். அப்படி அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு காண்பிக்கிறார். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். இந்த ரெண்டு குணம், சுயநீதி, பெருமை இருக்கிறவர்கள், அவர்களுக்குள்ளதான் இப்படிப்பட்ட நான் பெரியவன், நான் தான் எல்லாத்துலயும் பெரியவனா இருக்கணும், என்னதான் எல்லாரும் மதிக்கணும், நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும், இப்படி நினைக்கிறவர்கள் தாழ்ந்து போவது, தங்களை தாழ்மைப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னார், சின்ன பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் சமூகத்துல நமக்குள்ள அந்த பெருமை இருக்கிறதா? நமக்குள்ள அப்படிப்பட்ட குணங்கள் எதுவும் இருக்கிறதா? நான் எல்லாம் சரியா தான் செய்யறேன், மற்றவங்க செய்யறதான் தப்புன்னு நினைச்சிட்டு ஒரு குற்றம் சாட்டுகிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, இரவும் பகலும் சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவன் யாரும் தெரியுமா? பிசாசு. பிசாசின் குணம் தான் மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். என் நேரமும் தான் செய்ய தவறு பிசாசுக்கு தெரியாது. இரவும் பகலும் தேவ சந்நிதியில ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. குற்றம் சாட்டுகிற ஒவ்வொருவரும் அந்த பிசாசினால பீடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த பிசாசின் குணம் அவர்களுக்குள்ள காணப்படுகிறது. நாம் அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, உன் கண்ணுல உத்திரம் இருக்குது, மற்றவன் கண்ணுல இருக்கிற துரும்பனி எடுக்க பாக்குறேங்க. நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? அவங்க குடும்பத்துல அத்தனை பிரச்சனைகள் இருக்கும். உலகமே பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா மற்ற குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா இருக்கும். அதை பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதை தான் பார்த்து ஆண்டவர் சொன்னா, உன் கண்ணுல இருக்கிற உத்திரம் உன் கண்ணுல இருக்குது, அடுத்தவன் கண்ணுல ஒரு சின்ன தூசி தான் இருக்குது, அதை நீ எழுக்க பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் தங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற தாழ்மை உள்ளவன் தான் உயர்த்தப்படுவான். யாருக்கு தாழ்மை இல்லையோ அவங்க உயர்த்தப்படவே முடியாது. ஏன்னா பெருமை வந்துட்டுனா ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். வேதம் முழுவதும் பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வேற எதிலுமே அவர் ஆண்டவர் எதிர்த்து நிற்கவில்லை. அப்ப தாழ்மைப்படுவோம். ஒரு சிறு பிள்ளையை போல இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கையில பெருமை இருக்கா, சுயநீதி இருக்கா, நான் என்ற அகந்த இருக்குதா, மற்றவங்களை பழி சாட்டி கொண்டே இருக்கிறேனா, ஒவ்வொன்றையும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறேனா? இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களிடத்துல ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. சின்ன பிள்ளையை போல தாழ்மைப்படுங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படியா நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் விரும்பாத எல்லா காரியங்களையும் நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும். தாழ்மையை கற்றுக்கொள்வோம், தாழ்மையோடு வாழ்வோம். சிறு பிள்ளைகள், கள்ளம் கபடமற்ற சிறு பிள்ளைகளை போல தாழ்மைப்படுத்தி நம்ம வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
ரெண்டாவது பார்க்கிறோம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒருவேளை மூச்சுக்கு 300 நேரம் ஆண்டவரே 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 இயேசுவே இயேசுவேன்னு சொல்றவங்க பிரவேசிக்க முடியாது. வேதம் அழகாய் சொல்லுற, அதுக்குன்னு சொல்லாம இருக்க வேண்டாம், சொல்லுங்க அம்மா இருங்கன்னு சொல்லலை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். அதுக்கு முந்தின வசனங்கள் என்ன நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் இன்னைக்கு நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்கள். கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி அநேக அற்புதம் செய்வாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கைக்கும் அவருடைய பிரசங்கங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆண்டவரை தான் சொன்னா, அவங்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு நல்ல மரம் இருக்குன்னா அது நல்ல கனியை தான் கொடுக்கும். கெட்ட மரம் இருக்குன்னா அது கெட்ட கனியை தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல மரக்கரத்தை கொடுக்காது. இவர்களும் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அவர்கள் பேசுவது பிரசங்கிப்பது ஒன்றாக இருக்கும், அவர் வாழ்க்கையில நடந்து கொள்வது வேறு விதமாக இருக்கும். ஆண்டவர் விரும்பாத அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரப்போகிறது. நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் நின்றே தான் ஆக வேண்டும். அந்த நாள்ல வந்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு அன்னைக்கு பரலோக ராஜ்யம் அடைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே. ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள் தான். உங்க நாமத்தினாலே பிசாசுகள், இயேசுங்கிற நாமத்திலே எல்லா பிசாசும் ஓடிதான் ஆக வேண்டும். பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செய்தோம், அநேக அற்புதங்களை நாங்கள் செய்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பிரவேசிப்பதில். அக்கிரம செய்கைக்காரர்களே. அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரர்களே. ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோமோ, கர்த்தருடைய பணியை செய்கிறோமோ, கர்த்தர் நம்மை நம்பிக்கை ஒரு பெரிய சபைகளை கொடுத்திருக்கலாம், அநேக ஆத்துமாக்களை தந்திருக்கலாம். வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சபைக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்துல வேற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கெல்லாம் நிறைய காரியங்கள் எவ்வளவு வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, என் ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு. எல்லா ஜனங்களுக்கும், அது யாரா இருந்தாலும் அத்தனை ஜனங்களுக்கும் என்னுடைய ஆலயம் அது ஜெப வீடு. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள், கல்லர் குகையாக்கினீர்கள். அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? எத்தனை காரியங்களில ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கு தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மற்ற மக்கள் இதெல்லாம் பார்த்துவிட்டு இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவத்தை அவங்க மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கை கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த கையில வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு பிரசங்கிக்கிறார்கள், உபதேசிக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க, சபைகளை நடத்துகிறாங்க. ஒருவேளை யாராவது நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னார், ஒருவேளை கதவு அடைக்கப்பட்டு விடக்கூடாது. அக்கிரம செய்யக்காரர் என்று ஆண்டவர் சொல்லக்கூடாது. என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிடக்கூடாது. அற்புதம் செய்திருக்கலாம், அடையாளம் செய்திருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம், பிசாசுகளை துரத்தி இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் கணக்குல வரவே வராது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். வேற யாரும் பட்சபாதமே கிடையாது. ஊழியம் செய்யறதுக்காண்டி அங்காக ஸ்பெஷல் ஆண்டவர் வைக்க போறதில்லை. உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை அதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. உண்மையா இருக்கிறோமா, உத்தமமா நடக்கிறோமா, அந்த ஊழியக்காரர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியுமே தவிர ஆண்டவர் பேரை சொல்லிக்கொண்டு முற்றிலுமா இதற்கு விரோதமா நடக்கிற யாருமே எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. கடைசி நாட்களில வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். கனி இல்லாத வாழ்க்கை ஊழியர்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் விலகி இருங்கள்.
வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். அதனால்தான் வேதத்தை அதிகமாய் கற்றிருக்க வேண்டும், வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். வேதம் தான் நம்மை வழிகாட்டும். ஒவ்வொரு சத்தியத்திற்குள்ளும் இந்த வேத வசனம் நம்மை வழிகாட்டும். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அங்க ஒரு பரிசேயன் இருக்கிறான். அவன் யூதருக்குள்ள ஒரு அதிகாரி. அவன் பேர் நிக்கோதேமு. அவன் ராத்திரி வாரம் ஆண்டவர்கிட்ட, பரிசேயன் அவன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், உங்ககிட்ட நீங்க தேவனிடத்துல இருந்து வந்தவங்க தான், இல்லாட்டினா நீங்க செய்யற இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல என்னை பிரவேசிக்க முடியாது. மறுபடியும் பிறவாவிட்டால். அவன் கேட்கிறான், எப்படி ஒரு மனுஷன் ஒருத்தரை தான் தாயின் வயிற்றுல இருந்து பிறக்க முடியும், திரும்ப எப்படி ஒரு பெரிய மனுஷனான பிறகு தாயின் வயிற்றுல போய் திரும்ப எப்படி அவன் அப்படி கேட்கிறான், திரும்ப பிறக்க முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஒரு போதகனா இருந்தாலும் இதை நீ அறியலையா? ஒருவன் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாவிட்டால், ஒருவேளை முதல் பிறப்புல ஒரு ஜலத்துக்குள்ளதான் அந்த குழந்தை வளர்கிறது. முதல் பிறப்பு தாயின் வயிற்றுல இருந்து வருகிறது. 2வது ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்படாவிட்டால், பழைய சுவாபம் அழிந்து போய் ஒரு மனம் திரும்புதல் வாழ்க்கை வாழாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து அவர் ஊழியத்தை தொடங்கின நாட்கள்ல அவர் செய்த பிரசங்கமே அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல பிரசங்கித்த ஒரே இந்த ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். யோவான்ட்டு வந்து எத்தனை பேர் ஞானஸ்நான பெற வந்தாங்க, எல்லாரையும் பார்த்ததான் சொல்றாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளுகிறவன், தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்கிறார். அர்த்தம் என்ன? மனம் திரும்பி நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கனி என்று சொன்னால் நற்குணங்களை, இயேசுவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்றவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லாவிட்டான் அக்கினி என்று சொல்வது நரகத்தை குறித்து இருக்கிறது. கடிகடாத மரம் எல்லாம் அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்துல பரலோக ராஜ்யத்துல யாருமே பிரசவிக்க முடியாது. மனுஷன் பிறக்கும் போதே பாவத்துலதான் பிறக்கிறான். தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தாள். எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பனுடைய அந்த பாவ சுபாவத்துலதான் பிறக்கிறது. வளர 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 யார் தான் செய்வது பாவம் என்று உணர்ந்து கொள்கிறார்களோ, தவறான வழியில நடக்கிறேன் என்று யார் உணர்ந்து கிருபையாய் இலவசமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற அந்த விடுதலை, ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இலவசமாய் கிடைக்கிறது. இதுக்கு நம்ம எந்த காசு கொடுக்க வேண்டாம். அவர் தன்னுடைய ரத்தத்தையே நமக்கு விலைக்கிரயமாய் கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி நம்ம வாங்கி இருக்கிறார். அவர் வெளியேறப்பட்ட ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தத்தை இயேசு சிந்தி நம்ம விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதை ஒரு நாள் அசட்டை பண்ணிவிட வேண்டாம். மனம் திரும்புதல் என்னன்னு சொன்னா, நம்ம போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலேருந்து அப்படியே திரும்பி வருகுதல். ஜஸ்ட் அடுத்த டைரக்ஷன்ல திரும்புறது தான் மனம் திரும்புதல். ஒருவேளை பொல்லாத வழியில போய் கொண்டிருக்கிறவர்கள் அதற்கு அப்படியே திரும்பி ஒரு நல் வழியில நடக்க ஆரம்பிக்கிறதா மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த மனம் திரும்புதல் எப்பொழுது உண்டாகும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மறு பிறப்பை நாம் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கினது அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றிருக்கணும். என்னைக்கு நம்ம பாவி என்று உணர்ந்து மனம் கசந்து தேவ சமூகத்துல ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நாம் செய்த பாவம் ஒவ்வொன்றையும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவார் அல்லவா?
அது ஒவ்வொன்றையும் ஐயோ அந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன், மன்னிங்க மன்னிங்க என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்ம விடுதலை பெற்று வாழ்கிறோம்ல ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லாவிட்ட நாமே ஒடுக்கி விரதம் இருந்து உபவாசம் இருந்து கால்நடையா எங்கெல்லாமோ சென்று புண்ணிய காரியங்களை செய்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அத்தனை காணிக்கைகளை கொட்டினாலும் பாவ நிவர்த்தி ஆகவே முடியாது. எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் தான தர்மங்கள் பண்ணினாலும் எங்க போய் மூழ்கி எழும்பினாலும் ஒரு மனுஷன் செய்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெறவே முடியாது, அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்று மட்டுமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கதா இருக்கிறது. இந்த உலகத்திலையும் ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவி செய்கிறது மட்டுமல்ல, இங்க கண்களை நம்ம மூடும்போது அடுத்த நிமிடம் எங்க கண்களை திறப்போம் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துல, மோட்சத்துல என்றென்றும் நிலைத்திருக்கிற இன்பமான ஒரு பரலோக ராஜ்யம், அதை விவரிக்க முடியாத ஒரு ராஜ்யம். இதுதான் கவலை, கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வியாதி, நோய்கள் எல்லாம், போட்டி, பொறாமைகள், பெருமைகள் நிறைந்த அந்த உலகம். அங்க எந்த விதமான காரியம் அங்க கிடையாது. தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோக ராஜ்யம். இன்றைக்கு அதை இழந்து போய்விடாதீர்கள். மனம் திரும்பும் போது, மனம் திரும்பி வாழும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். ஒரு மனுஷன் எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்? தன்னை தாழ்த்தும் போது, சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி தன் வாழ்க்கையில் இருக்கிற பெருமை, அகந்தை, சுயம், குற்றம் சாட்டுகிற எண்ணங்கள், தான் பெரியவன் என்கிற எண்ணங்கள், அற்பமாய் எண்ணுகிறது, இந்த காரியங்களெல்லாம் விட்டு ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தும் போது அவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ. மரியாதை தான் அந்த கானா ஒரு திருமண வீட்டுல சொன்னாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, களவு செய்யாதிருப்பாதாக எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய பொருட்களை இச்சையாதிருப்பாயாக, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே எந்த சொரூபத்தையும் வணங்கக்கூடாது, செய்யக்கூடாது. எத்தனை கட்டளை கத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் சுருக்கி தான் 2 கட்டளையா தந்தார். தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோட அன்பு கூறு. 2வது சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறு. அன்பு அன்பு இருந்தா போதும். அன்பு எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னார். இயேசுவின் அன்பினால நிரப்பப்பட்டு வாழ்வோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானம் உள்ளவர் வாழ்க்கையை மாறிவிடும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நிச்சயம் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்துவோம். வேதத்துல என்ன காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறாரோ, பிதா என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி செய்ய, இந்த வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். 3வது, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. மனம் திரும்பி நம்ம வாழும்போது பரலோக ராஜ்யம் நமக்கு உரியதாய் மாறிவிடுகிறது. கர்த்தர் அப்படியே நடத்தும்படியாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்கப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை சொந்தக்காரராய் மாற்றி விடுங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே.